வணக்கம் நண்பர்களே, இதாக போகுது பார்த்தீங்களா இந்த நாய். கொஞ்சம் தூரமாக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்து இப்படி ஒரு ஆள் வந்த வேலை என்ன பண்ணேன்னா இதை கொஞ்சம் முன்னாடி விரட்டி விட்டுட்டாரு. அதை பாருங்க, அது என்னையும் பார்த்து வருது. ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பாவம். கொஞ்சம் தூரம் அப்படியே மறைவில் போயிட்டு அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊர் இயற்கை பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சானல் அப்படியே அது தண்ணி வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கிணத்துல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகியது, நிறைய தண்ணி அப்படி இதாகிது. இது சானல் பார்த்தீங்களா, எங்கள் ஒரு பருத்தி வாய்க்கால். நிறைய பேருக்கு இந்த இயற்கையோடையே ஒட்டி வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேலுன்னு எங்கள் ஊர். இது எந்த இடம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அவனை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து வாய்க்கால், வலது பக்கம் வந்து வயல். பார்த்தீங்களா, வாய்க்கால் அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து இயற்கை, நம்ம ஊர் இயற்கை. இதில் கொஞ்சம் ஆமணக்கு நிற்கி பார்த்தீங்களா. இது யாருமே எங்கள் ஊரில் எடுக்க மாட்டாங்க. நிறைய ஊர்களில் வந்து இதை வந்து ஆமணக்கு எண்ணெய் பண்ணியாங்க பாருங்கள். குலையாக காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த நாயை பாருங்க, நான் சொன்னேன் இல்லை நேரமே, என்னே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் நேரம் அதை காணலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து பாருங்கள், என்னே ஃபாலோ பண்ணி வருது. இது ரோட்டோரத்திலே பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து குப்பை மேனி, இந்த குழந்தைங்களுக்கு சளிக்கு கொடுப்பாங்கல்ல, அத்தனையும் ரோட்டோரத்தில் மூலிகைகளாக தான் இருக்கும் பாருங்கள் மேக்சிமம். இது வந்து புண்ணாக்கு கீரைன்னு சொல்லக்கூடியது பாருங்கள். அதில் ஒரு குட்டியோண்டு ஒரு காய் இருக்குது.